எப்போ ஸ்கூபி பாசத்தை காட்டுறியான்ட்ட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்பாவோட தோட்டத்துக்கு வந்திருக்கேன். ஒரு நியூ பார்ன் பேபியை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். இவங்க தான் அந்த நியூ பார்ன் பேபி. அப்பா தோட்டத்தில் உள்ள மாட்டில் ஒரு மாடு கண்ணு போட்டிருந்து முந்தானத்தே போட்டுட்டு எங்களுக்கு பார்க்க ஆசையாக இருந்து அதனால் தோட்டத்துக்கு வந்து கண்ணுக்குட்டியையும் பார்த்துட்டு தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் தோட்டத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நியூ பார்ன் பேபியை பார்க்க வந்துட்டு ஒன்றுமே கொண்டு வராமல் இருக்கா, நல்லா இருக்காதுன்னு சொல்லி வீட்டில் இருந்தே கஞ்சி தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். கொண்டு வந்த கஞ்சி தண்ணி கூட கோதுமை தவிடையும் மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கு குடிக்க கொடுப்பாங்க. அம்மா சாப்பிட்டா பிள்ளை சாப்பிட்ட மாதிரி. அதனால ஜெஸ்கா ஸ்கூபி என்ன பார்த்ததும் இதே பாசத்தை பொழிஞ்சு தள்ளிட்டு. ஆகாஷ், நீ தான் ரொம்ப பாசத்துல இருந்திருக்க. ஸ்கூபி என்னது ஓடி வருது. ஸ்கூபி ஆகாஷை பார்த்துட்டியா? அண்ணனை பார்த்துட்டே அடிக்குது. அப்பாவுக்கு கோழி, ஆடு, மாடு, நாயின்னு சொல்லி எல்லா பெட்ஸ் மேலே, அனிமல்ஸ் மேலே பயங்கர ஒரு இஷ்டம். அதனால தோட்டத்தில் அவங்க ஆசைக்கு ஒன்று போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இதுவும் அங்கே தோட்டத்தில் உள்ள ஆட்டுக்குட்டி தான். அப்பாவுக்கு மாடை குறித்து ரொம்ப முன் அனுபவம் இல்லை. அம்மாவுக்கு வீட்டில் மாடு வளர்த்துருக்காங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அம்மாவுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போட்டு பார்த்துட்ருக்காங்க. மாடு கண்ணு போட்டு ஒரு வாரம் ஆகுது. முன்னாடி மாட்டை பார்க்குறது அப்பாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ கண்ணு போட்ட பிறகு மாடை டேக் கேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அப்பா எல்லா விஷயங்களையும் ஒவ்வொருத்தட்டே கேட்டு தெரிஞ்சு அதை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டுறாங்க. இதான் கண்ணுக்குட்டி குதிச்ச மாதிரி குதிக்காதம்பா வேண. கண்ணுக்குட்டி வீடியோக்கு பாஸ் கொடு. அக்கா கூட செல்ஃபி எடுத்துக்கோ. அவங்க அம்மா முறைக்கிறாங்க. இல்ல முச்சி தள்ளிடுவான். Healthy food. Healthy food. லே தேரு. ஆகாஷ், உடம்பு குறையட்டும். எப்ப உடம்பு குறையணும்னு அவன் எக்ஸசைஸ் பண்ண வைக்கான். ஆகாசே, ஒரு முட்டும் பாரு. அதான் படிச்சுட்டு அவர்களுக்கு
நெல்லிக்காய் பெருசு கிடக்கா? கிடக்கு. ஆனா என்ன மரத்துக்கு மேல ஏறணும். மம்மி கவனமா. மம்மி இந்த மேல எல்லாம் கிடக்கா ஆகாஷ் குட்டி குட்டியா? மம்மி நான் ஒண்ணு பறிச்சிருக்கேன். இங்கே கொண்டு வா. ரொம்ப சின்னோண்டு பறிச்சு வச்சிருக்கு. இந்த மாதிரி உள்ளது எடுத்து விடுதேன். கீழே குதிச்சிருந்தேன் இந்த மம்மி மோனே இது தட்டா கரெக்டா இருக்கும். பெருசு இல்லப்பா. அவன் யாருன்னா பாதியில இறங்கிட்டான். நின்னது கிடக்கு. ஆமா ஒண்ணு வேணா வேணா பறிக்காத, ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் விளையாடுங்க. எம்மினை காப்பாத்துங்க வாங்க. இல்ல பரவாயில்ல, நீனே இறங்கிரு. இறங்கு இறங்கு ஆகாஷ் இறங்கு. வாட்டர் ஆப்பிள் பார்க்க போவோம். இறங்கு. கொடூர முள்ளுகள்லாம் கையில குத்தும். இது நாயுருவி முள்ளு. ட்ரெஸ்ல எல்லாம் பிடிச்சிக்கிடும். தட்டி விடு. வலிக்குதாங்க. நவமரம் இவன் ஆகாஷ்ல காய்க்கும். இன்னொரு அடி சொல்லேன். கிடைச்சதெல்லாம் கண்டென்ட். கிடைச்சதெல்லாம் கண்டென்ட். எங்களுக்கு என்ன ஆகாஷ்? ஏமா தூக்குதேன்னு கீழே போட்டுருவான் அவன். சரி இறங்கி வா. படிச்சாச்சா? சூப்பர் சூப்பர். என்னது கண்டுபிடிச்சிங்க? ரொம்ப இதாயிட்டு கருப்பாயிட்டு. அம்மா நிறைய வாட்டர் ஆப்பிள் இருக்கு. ஒரு வேலையா பிஞ்சு மாதிரி இருக்கு. குட்டி சைஸ்ல இருக்கு. ஆனா ஆகாஷ் பறிச்சிட்டான். ஆகாஷ் டேஸ்ட் பண்ணி பாரு. சொல்லு. சோதனை எலி. வெள்ளையா இருக்கிறதும் சாப்பிடமா? சரி எனக்கு நல்லா இருக்கா? கடிச்சு பாரு. நான் கடிச்சு போட்டேன். தம்பி அது உள்ளோடி போய் போயிரு. எப்படிங்க? அங்கோடி போய் போயிரு. அங்கோடி போ. ஏன் அங்கோடி போ. நல்லா இருக்காமா? தம்பி எல்லாம் கீழே. அப்பாவும் நிறைய கொய்யாப்பழம் பறிச்சு வந்திருக்காரு. நல்லா இருக்கு ஆகாஷ். தொட்டதும் கீழே விழுந்துட்டு. உள்ள போக பயம். பயமா இருக்கு. அண்ணே அந்த இதை எடுத்து சாம்பிள் காட்டு பாப்போம். நான் உள்ள இருக்கேன்னு சாம்பிள்
நான் வந்து எடுக்கேன். இங்க கீழே விழுந்துருக்கதா? தாத்தா பறிச்சவும் கீழே விழுந்துட்டு. எடுத்து கடிச்சுக்காமே காட்டு. ஆமாம், அண்ணன் எடுத்துதான் பார்த்துக்க. நான் திருப்பி எடுத்துறேன். கிடக்கு பாரு. எங்க இருக்கு அத்தி? ஆமா, அந்த சுத்தி சுத்தி இருக்கு. காய் பிச்சிடாத. இப்ப இது நாட்டு அத்தியாப்பா? எப்படி பழம் தின்னு வரடி, கடிச்சு காட்டு. சூப்பர். உங்க மடியை காட்டுங்க. கிடக்கும் பார்த்து காட்டு. கீழே பார்த்தே நடக்காண்டானோ. அம்மா மடியை நிறைச்சிச்சு. தூக்கிட்டு நடக்குது. நீங்க வந்தேன். நான் மம்மி ஷால் வாங்கிட்டு வரேன். மம்மி கிட்ட அக்கா போர் பண்ணி நான் ஷால் வாங்கிட்டு வரேன். நீ ஷால் தாங்களே. என்ன ஒரு பெரிய மரம். நான் அந்த சைடு கிடக்கு பாரு ஒரு தேங்காய். அங்கோடி போ. போ நான் வரேன். அதுக்கு இந்த பக்கம் அதில் கிடக்கு ஒரு காஞ்சி தேங்காய் கிடக்கு பாருங்க. அது இளநியா ஜெசிகா? என்னம்மா? இல்லைம்மா வேண்டாம். ஆரஞ்சாம்மா? நார்த்த மாதிரி இருக்குமா? ஆரஞ்சு தானோ? ஒன்னாலாம் இருக்குது பாருங்க, குட்டி குட்டி காய். இந்த இருக்கு, காய் இருக்கு. ஆரஞ்சு தான் நினைக்கிறேன். இந்த லைன் ஃபுல்லும் ஆரஞ்சு தானோ? குட்டி குட்டி காய் இருக்கானா? வெரி கியூட். அடே, உனக்கும் கொய்யாப்பழமா? போதும் போதும், அது நல்லா சாப்பிட்டுருக்கு. போதும், சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணாதடா. மம்மி அங்க நம்மகிட்ட பேசுறது அப்படி ஹிந்தி நேக்கி பேசி பாரு. சரி, யாருதான் தோட்டத்துக்கு போய் தோட்டத்தையும் சுற்றி பார்த்தாச்சு, நியூ பார்ன் பேபியும் பார்த்தாச்சு. இன்னைக்கு பைக்கில் தான் தோட்டத்துக்கு வந்திருந்தோம். அதனால அப்பா தான் கொண்டு வீட்டில் விட்டுட்டு வரணும்.
திருப்பி அப்பா வந்து இங்கே மரங்களுக்கு தண்ணிலாம் போட வேண்டியிருக்கு. அதனால சீக்கிரமாகவே இங்கேருந்து நாங்கள் இன்னைக்கு கிளம்பிட்டோம். இந்த vlog உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் எடுத்துக்கோங்க. நாளைக்கு நான் வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.